சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் செய்வதற்கு உண்பதற்குன்னு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு தெரியுமா? ஒரு 60 வசனங்கள், 50, 60 வசனங்கள் ஓதக்கூடிய நேரம் தான். அன்றைய காலத்தில் சஹர் நேரம் வந்துவிட்டது என்பதை சொல்வதற்காக ஃபர்ஸ்ட் ஒரு பாங்கு சொல்லப்படும். அந்த பாங்கு சொல்லிவிட்டால் சஹர் நேரம் வந்துருச்சுன்னு புரிஞ்சுப்பாங்க. இரண்டாவது பாங்கு சொல்லப்படும் ஃபஜ்ர் நேரம் வந்துருச்சு அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக. அப்ப சஹர் நேரம் வந்துருச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவதற்காக அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் யாருன்னு சொன்னா ஒரு கண் தெரியாத ஒரு சஹாபி. அவர் கீழிருந்து மேலே பாங்கு சொல்வதற்காக ஏறி போவார். கண் தெரியாதவர் என்பதால் கொஞ்சம் நிதானமாக ஏறி போவார். அவர் பாங்கு சொல்லிட்டு கீழே மெதுவா இறங்குனதுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஏறி போவாங்க ஃபஜ்ருடைய பாங்கு சொல்ல. அவ்வளவுதான் டைம். அந்த டைமுக்குள்ளதான் அவங்க அந்த நேரத்தை தான் அவர்கள் சாப்பிடுவதற்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனா நாம 2 மணில இருந்தே சாப்பிடுறோம். 2 மணில இருந்தே சாப்பிடுறோம். சில பேர் 2 மணிக்கே சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. சுபுக்கு எந்திரிச்சிருக்கலாம்னு தூங்கிடுவாங்க. சில பேர் சுபுவே கிடைக்காம கூட போயிடும். சோ சஹர் நேர ஒளிப்பு இன்னைக்கு யூடியூப்ல எந்த ஆலிமோட பயான் எந்த தலைப்புல வேணுமோ பேரை போட்டா தட்டினா கிடைச்சிருது. சோ இதுக்கு சஹர் நேரத்தை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. பகல் நேரத்தை பயான் கேட்பதற்காக பயன்படுத்திட்டாலும் பரவாயில்லை. இப்ப இந்த நேர மேலாண்மையை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். கிச்சன்ல